இலக்கிய சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம கோர்ட்ல இப்போ எஸ்எஸ்கே உடைய கேஸ் வரப்போகுது. அதுல நாகு மனைவி கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லாம பார்த்துக்கணும் அப்படின்னு தாட்சாயணி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா குழந்தைய கடத்தினா கண்டிப்பா நாகு மனைவி கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல மாட்டா. நமக்கு பிளஸ் தான் அப்படின்னு இப்போ தாட்சாயணி முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கௌதம் இருக்க சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்கு பைரவி மூலியமா பத்திரத்தை ரெடி பண்ண சொல்லிட்டாங்க தாட்சாயணி. அடுத்ததா இப்போ இலக்கியா அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு ஏதாவது பண்ணி டாக்டர் மூலியமா இந்த பிரச்சனைய வேற மாதிரி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே தாட்சன் சொன்னாரு. ஏன்னா லாஸ்டா இப்படிதான் இலக்கியா அந்த டாக்டர் கிட்ட நான் பேசுறதையும் அவ ஏதோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என்னை மாட்டி விட பிளான் பண்ணான். அதனால டாக்டரை வச்சு அவ ஏதாவது கேம் ஆட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எஸ்எஸ்கே சொன்னார் இல்லையா. அதனால தாட்சாயணி என்ன பண்றாங்க, டாக்டருக்கு போன் அடிச்சு ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. தாட்சாயணி சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா கிளம்புறத நம்ம கார்த்தி பாக்குறாரு. என்னது ஆன்டி ரொம்ப கலந்து பரபரப்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எப்போதும் போல கிளம்பி ஆபீஸ்க்கு போறாங்க. அப்படி போற வழியில அவன் கார்த்தி போற காரும் ஆப்போசிட்ல வர காரும் லைட்டா மோத பாக்குது. உடனே அந்த கார்ல இருக்கிற ஆளு இறங்கி வந்து கார்த்தியோட சண்டை போட வராரு. கார்த்தி ஏதோ ஒரு சிந்தனையில சாரி சொல்லிட்டு கார்த்திக் கிளம்பிடான். உடனே அந்த ஆளும் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்பதான் கார்த்திக் ஞாபகம் வருது, இந்த ஆள் நாம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு. உடனே கார்த்தி வண்டி திருப்பிட்டு பின்னாடியே வரான். கார்த்தி யோசிச்சே வரான். அப்பதான் ஞாபகத்து வருது, அது அந்த டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாக்டர் இங்க எதுக்கு போயிட்டு இருக்கான், ஒண்ணுமே புரியலையே, இவன் அப்ப இந்த ஏரியா தானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணி வரான். கரெக்டா அந்த டாக்டர் நேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. ரெஸ்டாரண்ட்ல போய் வண்டி நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல போறத கார்த்தி பாக்குறான். இந்த ரெஸ்டாரண்ட்ல டாக்டர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போறான். பார்த்தா அந்த டாக்டர் அங்க ஒரு தூரத்துல ஒருத்தவங்க ஒரு டேபிள் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு கை கொடுத்துட்டு அங்க உட்கார்றான். உட்கார்ந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறான். நம்ம கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல, யாரா இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு லேடி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த பக்கமா சுத்தி அந்த டாக்டர் சைட்ல போய் பாக்குறான். பார்த்தா கார்த்திக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அது நம்ம தாட்சாயணி தான். டாக்டர் வர சொல்லி டாக்டர் கிட்ட நாளைக்கு நாளானைக்கு எஸ்எஸ்கே சம்பந்தமான கேஸ் வந்து கோர்ட்ல வரப்போகுது, அதுல கார்த்திக் கடத்தினது எஸ்எஸ்கே கிடையாது அப்படின்னு நாங்க வாதாடிட்டு இருக்கோம். அதனால அந்த இலக்கியா எப்படியாவது உங்களை மீட் பண்ணி உங்களை பைனஸ் பண்ணி கோர்ட்ல கொண்டு வந்து எஸ்எஸ்கேவுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அந்த இலக்கியா கண்ணில் மாட்டவே கூடாது. இந்தாங்க, இது வந்து நீங்க அடுத்து ஒரு வாரத்துக்கு கொடைக்கானல போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கான ரூம் டிக்கெட்டு, அப்புறம் இங்கேருந்து நீங்க ஃபிளைட்ல போறதுக்கான ஃபிளைட் டிக்கெட்டு எல்லாமே இருக்கு. அது போக இது உங்க செலவுக்கான பணமும் கூட. நீங்க அங்க போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க, ரிலாக்ஸாங்க இருங்க. ஒரு வாரத்துக்குள்ள நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன். நீங்க திரும்ப வரும்போது இங்க இருக்க சூழ்நிலை எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களை இன்னும் வேற மாதிரி கவனிக்கிறேன் அப்படின்னு தாட்சாயணி சொல்லிடுறாங்க. உடனே டாக்டரும் அதை வாங்கிக்கிட்டு, சூப்பர் மேடம், மேடம் ஆனா நாம கார்த்தியை கடத்தணும்ல, அந்த டைமிங்ல கார்த்திக் கூட அந்த ரவுடி யாரோ ஒருத்தவன் அந்த இலக்கியாவுக்கு ஃபேவரா போயிட்டு தான் எஸ்எஸ்கே சார் சொன்னாரு. அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவங்க யாராவது வந்து எஸ்எஸ்கேவுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எஸ்எஸ்கே சார் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்ல, இல்ல டாக்டர், அதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு எதிரிகன்னு யாருமே இல்ல, அந்த இலக்கியாவையும் கௌதம் தவிர. அவங்க ரெண்டு பேரும் கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னா கண்டிப்பா கோர்ட் ஏத்துக்காது. ஏன்னா கார்த்தியை எங்களுக்கு ஆதரவு தான் இருக்கான். கார்த்தியை பொறுத்த வரைக்கும் இலக்கியாவும் கௌதம் தான் அவனை கடத்தினதா அவன் முழுசா நம்புறான், அதுவும் சொத்துக்காகன்னு சொல்லி. அதனால எங்களுக்கு வந்து நீங்க மட்டும் இலக்கியாட்ட கையில கிடைக்காம தான் போதும், மற்றபடி எல்லாமே சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்ல, டாக்டர் ஒன்னு, என்ன மேடம் அந்த கார்த்தி பை இவ்வளவு பெரிய முட்டா பையனா இருக்கான், எது சொன்னாலும் அப்படியே நம்புவான் போலுக்கு. பரவாயில்ல மேடம், இந்த மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்ல, உடனே தாட்சாயணி, ஆமா டாக்டர், அவன் இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கனால்தான் நாம அவனை வச்சு இப்படி ஒரு கேம் ஆடிட்டு இருக்கோம். அவன் மட்டும் விவரமா வந்தானா நம்மளால முடியுமா, யோசிச்சு பாருங்க. அதுவும் சரிதான் மேடம், எது எப்படியோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த கௌதமி இலக்கியாவையும் பழிவாங்கிறதுக்கு இந்த கார்த்தி ஒரு பகலையா பயன்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதானே. ஓகே மேடம், சரி நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு ஜாலியா இருந்துட்டு வரேன். அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த கௌதமி இலக்கியாவும் பழிவாங்குங்க, அதே மாதிரி எஸ்எஸ்கே சாரை வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிளம்புறாரு. இதை பார்த்ததும் கார்த்திக்கு ஒண்ணுமே பேச முடியல. அப்போ இந்த எஸ்எஸ்கே தாட்சாயெல்லாம் சேர்ந்துதான் பிளான் பண்ணி என்ன கடத்தினாங்களா? அப்போ இதுல கௌதம் அண்ணாவுக்கும் இலக்கிய அண்ணிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல போலுக்கு. இந்த டாக்டர் இந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கான். அன்னைக்கு என்னமோ நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் பண்ணான். அப்போ அது எல்லாமே நடிப்பு தானா? அப்போ பணத்தை வாங்கிக்கிட்டு தான் எல்லாரும் சேர்ந்து நம்மள நல்லாவே முட்டாளாக்கியிருக்காங்க. அதுவும் நமக்கு சுயமா யோசிக்க தெரியாது. நான் ஒரு கையலாகதவனா? தாட்சாயணி, உங்களை போய் நம்பின பாத்தியா? அதான் நீங்க எனக்கு நல்ல ஒரு பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா இந்த கார்த்தி யாருன்னு நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. எஸ்எஸ்கே ஜெயில தானே இருக்கான். ஆக மொத்தம் இப்போ நான் சொல்ல போறதுதான் எஸ்எஸ்கே அப்படி தலையெழுத்த மாத்த போகுது, அப்படித்தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே? இந்த கார்த்தி ஒரு முட்டா பைய, எதுக்குமே உதவ மாட்டான், என் கைய வச்சு என் கண்ணை குத்துறீங்களா?
நாளைக்கு கோர்ட்ல எங்க அண்ணன் அண்ணி 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு நான் எஸ்எஸ்கேக்கு ஆப்போசிட்டா மாறதான் போறேன். என்னை கடத்தினது உண்மையாவே எஸ்எஸ்கே தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அவனை விட முடியும்? தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். எஸ்எஸ்கே ஒரு விஷ பாம்பா இருந்திருக்கான். இலக்கிய அண்ணியும் கௌதம் அண்ணனும் அடிக்கடி சொல்லுவாங்க. நான் தான் அதை பெருசா எடுத்துக்கல. இன்னைக்கு எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் இப்படி இருக்க போறது இல்ல. தாட்சாயினி, நீ என்ன வச்சு பிளான் போட்டல, நான் நீ போட்ட அதே பிளான்ல நாளைக்கு உங்க 2 பேரையும் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு கார்த்தி மனசு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு கோர்ட்ல எஸ்எஸ்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு எஸ்எஸ்கே இந்த கடத்தலுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த கோர்ட்ல வந்து கார்த்தியோடைய கூப்பிட்டு அவங்களோட விசாரணையை விசாரிப்பாங்க. ஸோ நீங்க சொல்ற பதில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி கொஞ்சம் யோசிக்காம என்னை கடத்தினது இந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயின் தான் அப்படின்னு உண்மையை டவான்னு போட்டு உடைக்க போறாரு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே தாட்சாயின் 2 பேரும் ஜெயிலுக்கு போக போறாங்க. கார்த்தி பழைய மாதிரி கௌதமோட தம்பியா, இலக்கியாவுடைய செல்ல தம்பியா, சோ நல்லவனா மாறி அந்த வீட்டுக்கு திரும்பவும் போக போறாரு.